ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆன்லைனில் ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஆதார் நம்பரை வச்சு ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணுற ஸ்டெப்பை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இல்லை லேப்டாப்பில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரில் uidai.gov.in அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்ததும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இங்கிலீஷ் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இந்த பேஜில் கெட் ஆதார் அப்படின்ற மெனுக்கு கீழே டவுன்லோட் ஆதார் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஆதார் நம்பர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து உங்கள் ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி முடித்ததும் கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த கேப்சாவை அப்படியே பார்த்து என்டர் பண்ணுங்கள். அடுத்து சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுடைய ஆதார் நம்பரில் லிங்க் ஆகியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியில் 6 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த ஓடிபியை என்டர் ஓடிபி என்ற இடத்துல டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடித்ததும் வெரிஃபை அண்ட் டவுன்லோட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடித்த உடனே உங்கள் ஆதார் டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய டவுன்லோட்ஸில் சேவ் ஆகி இருக்கும். நான் மொபைலில் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுடைய மொபைலில் மை ஃபைல்ஸ் அப்படின்ற ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா இப்போது அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் பாஸ்வேர்ட் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாஸ்வேர்டில் உங்கள் நேமோட ஃபஸ்ட்டு 4 லெட்டரும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் இயரும் சேர்த்து டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது உங்களுடைய ஆதார் கார்டு ஓப்பன் ஆகிடும். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக ஆதார் கார்டு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க, இல்லை அப்டேட் பண்ணிட்டு வந்தீங்க, இல்லை ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ரிசிப்டை வச்சு எப்படி நம்ம ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரிசிப்டில் என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை இப்போது இந்த என்டர் என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்ற இடத்துல டைப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த 14 டிஜிட் நம்பரை டைப் பண்ணுங்கள். கேப் விடக்கூடாது. அதில் ஸ்லாஷ் இருக்கும். அந்த ஸ்லாஷை என்டர் பண்ணக்கூடாது. ஒன்லி நம்பர் மட்டும்தான் என்டர் பண்ணணும். அடுத்ததாக டேட்டு, அதுவும் அந்த ரிசிப்ட்லேயே இருக்கும். அதில் இருக்கிற மாதிரி கரெக்டான டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு செட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக டைம் செலக்ட் பண்ணணும். டைமும் அந்த ரிசிப்டில் இருக்க மாதிரி பார்த்து செக் பண்ணி கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடித்ததும் கேப்சாவை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த ஆதாரில் லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை என்டர் ஓடிபின்ற இடத்துல டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆதார் டவுன்லோட் ஆகிடும். ஆதாரை டவுன்லோட் பண்ணுறது வெரி சிம்பிளான மெத்தட் தான். ஆனால் எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி ஓப்பன் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எடுத்திருக்க ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா
நேம் SH புகழ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு 4 லெட்டர் அப்படின்னு சொன்னால் அந்த SHPU அது 4 லெட்டரை எடுத்துக்கணும். இனிஷியலும் சேர்த்து எடுத்துக்கணும். அது கூடவே அவங்க இயர் 2020 அதுவே ஆட் பண்ணி SHPU 2020 அப்படி என்ட்ரு பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஒருவேளை நேம் இனிஷியல் இல்லாமல் புகழ் மட்டும் இருந்ததுன்னா PUGA 2020 அப்படின்னு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈஸியான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.